அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல தெய்வம் இருக்கா? இல்லையா? இது நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இது என்ன சந்தேகம்? எல்லா இடத்துலயுமே தெய்வம் இருக்கதானே செய்யுது அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியா இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு போயிட்டுருக்கோம். சாதாரணமா ஒரு விபத்து நடக்குது. நம்ம வீட்ல நல்லா இருக்கிறவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. வம்பு வழக்கு அதிகமாகுது. நமக்கு வர வேண்டிய பணங்காசு வரல. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது, நான் இவ்வளோ தெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறேன். தெய்வம் என் கூட இருக்கா? இல்லையான்னு அப்போதான் அவர்களுக்கு சந்தேகம் வரும். அப்படி நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கும்போது, நமக்கு தட்டி போகிற விஷயம் கூட தானாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா? இல்லையா? அப்படி தெய்வம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அதே போல நம்ம கூட தெய்வத்தினுடைய அருள் நிற்கலை, தெய்வம் நம்ம கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் ஒரு சில அறிகுறிகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கு, நீங்களும் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை பற்றி ஏதாவது சொல்ல வரீங்க அப்படின்னாலும் சொல்லிடுங்க. வித்தியாசமான கோவில்களில் நடந்த வினோதமான வழிபாடுகள், அதே போல் என் வாழ்க்கையில் இது முக்கியமாக நடந்துச்சு அப்படின்னலாம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு நாம் படுற கஷ்டத்துக்கு நமக்கு யாராவது செய்வினை கோளாறுகள் செய்திருப்பாங்களோ, பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம கஷ்டப்படுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்து தரப்படும். நாம் இப்போது இந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா, மனிதன் அப்படின்னு இருந்தாலே நம்மளுக்கு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நான் எல்லா காலமுமே நான் மகிழ்ச்சியாகவே இருக்கேன், அதனால் எங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது. அதே போல் நான் எல்லா காலமுமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அதனால் எங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு சில நேரங்களில் கடவுள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக கடவுளை நம்மளால் கண்களால் பார்க்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அப்போது ஒரு சில உயிரினங்களால் கடவுள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த உயிரினம் தாங்க பல்லி. நம்ம வீட்டில் ஒரு பல்லி இருக்குது அப்படின்னா, நாம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது அந்த பல்லி சத்தமிடுது அப்படின்னா அந்த கடவுளின் மூலமாக இது நடக்குமா நடக்காதா, இது நல்லதா கெட்டதான்னு அந்த பல்லி நமக்கு உணர்த்த வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு முதல் அறிகுறியாக கூட வச்சுக்கலாம். அதே போல் ஒரு சில வீடுகளில் பல்லி இருக்கும், ஆனால் அந்த பல்லி சத்தம் போடாது. பல்லி இருந்தும் சத்தம் போடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, அதனால தான் நமக்கு கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு வீட்டில் கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை இந்த மாதிரியான அறிகுறிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரிலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம வீட்டுக்கு பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, குளவி இந்த மாதிரியான பறவைகள்லாம் வருது அப்படின்னா நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி வரும்போது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருக்கிறதால தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரும். இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்ம வீட்டுக்கு வரும். அப்போது இந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, நம்ம வீட்டு வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகுது அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது, அதை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
இதே போல் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. அதிகமான குப்பையும் கூலமா ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுகிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் அப்படியே வச்சுருவாங்க. அந்த பொருள் வந்து ரொம்ப கெட்டு போய் அது மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கு எதிர்வினை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே போல் நம்ம ஒரு கோவிலுக்கே போகிறோம், நம்ம வழிபாடு செய்துட்டு அங்கே வந்து எலுமிச்சை கனி கொடுப்பாங்க. அந்த கனியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சாமி முன்னாடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிலர் எடுத்து அதை பயன்படுத்துவாங்க, ஒரு சிலர் அதை என்னன்னு கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த எலுமிச்சை பழம் வந்து காஞ்சு போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனுடைய இயல்பு காய்ந்து போகிறது. ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் வந்து அழுகி போச்சு, நான் வச்சுட்டு மறந்துட்டேன், ஆனால் அந்த எலுமிச்சை வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு எதிர்வினை இருக்குது, அந்த தெய்வம் இப்போ உங்கள் கூட துணைக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழு மனதார கடவுளை வேண்டி உங்கள் வீட்டில் ஒரு 2 வேளை 3 வேளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. அது கண்டிப்பாக தானாக அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றதும் முக்கியம். அதாவது இந்த தெய்வம் என் கூட இல்லை அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்போது அந்த குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு காமதேனு மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு பசுமாட்டை சொல்கிறோம். அத்தகைய இந்த பசுமாடு எல்லா வீட்டுக்கும் உணவுக்காக போகாது. சிலருடைய வீட்டுக்கு மட்டும்தான் இந்த பசுமாடு உணவு கேட்டு போகுமா. அப்படி பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல், தெய்வ சக்தி அதிகமாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம், அமைதி ஆகியவற்றை கொடுக்கும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும். உங்கள் வீட்டில் நல்ல நறுமணம் வீசும். அது பூஜை அறையில் இருந்து வரக்கூடிய ஒரு மனமாக இருக்கலாம், அல்லது சமையலறையில் இருந்து கூட வரக்கூடிய ஒரு நறுமணமாக இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தம். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருள்லேருந்து வரக்கூடிய வாசம் தானே, அது என்ன தெய்வ சக்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம பூஜை அறையில் என்ன இருக்குது பொருள், அதிலிருந்து நம்ம வந்து ஒரு சாம்பிராணி கொளுத்திருக்க மாட்டோம், எதுவுமே செய்திருக்க மாட்டோம், ஆனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு வாசனை அடிக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் உங்கள் வீட்டில் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்களாக அணைக்கும் வர பிரகாசமாக எரிந்து கொண்டு இருக்கும். நடுவில் தானாக விளக்கு அணையாது. அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருக்கிறதா பொருள். ஒரு சில வீடுகளில் நாம் விளக்கு வச்சுட்டு இந்தாண்ட வந்ததுமே அந்த விளக்கு அணைஞ்சு போகிறது. அதே போல் வந்து நெருப்பு திரி வந்து எரிந்து கருகி அது புகையாக வர அளவுக்கு நாம் விடும்போதெல்லாம் கண்டிப்பாக அங்கு தெய்வத்தினுடைய ஆற்றல் அதை தடுத்து நிறுத்தலை, தெய்வத்தினுடைய ஆற்றல் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் முக்கியமாக பல்லி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த பல்லிகள் ஒரு வீட்டில் இருந்து சத்தம் எழுப்பிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுள்கிட்ட இருந்து ஏதோ ஒரு அருளை வாங்கி தான் அந்த பல்லி நம்மக்கிட்ட சொல்லுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வீட்டில் பல்லி இருக்குது, ஆனால் எந்த சத்தமும் எழுப்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பல்லிகளை நாம் எப்படி சத்தம் போட வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த பல்லிகள் இருக்கிற திசையை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த பல்லி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அறிகுறியை கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களையும் அறியாமல் ஒரு சிலர் வந்து சிவசிவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பெருமாளே அப்படின்னு சொல்லுவாங்க, முருகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பெயரை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தெய்வம் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருக்கிறதாக பொருள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தங்கள் நம்மை அறியாமலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே அந்த இடத்துல உண்மை. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த அந்த வீட்டுக்கு வந்து வராது.
அந்த வீட்டில் நிம்மதி, அமைதி இவையெல்லாம் நிறைந்திருக்கும். சண்டை சச்சரவு வராது. வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவீங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறியாகவே சொல்லலாங்க. இப்படி ஒரு தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அறிகுறிகளாக சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நீங்களும் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.